ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பிரசங்கிக்க விரும்புகிற தலைப்பு உப்பாய் இருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே சொன்ன ஒரு வார்த்தையை தான் இந்த பகல் காலத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் சபையோடு கூட பேச விரும்புகிறார். ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற திரளான ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். நன்றாய் கவனியுங்கள். 13வது வசனத்தில், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கு மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் பூமிக்கு அல்லது இந்த உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பாய் இருக்கிற நீங்கள் சாரமற்று போகாதபடி. சாரம் என்று சொன்னால் என்ன? உப்பினுடைய தன்மை என்கிற ஒன்று இருக்கிறது. அந்த தன்மையை இழந்து போகாதபடி, உப்பு கொடுக்கிற ருசி என்கிற ஒன்று இருக்கிறது, அதை இழந்து போகாதபடி, உப்பு பல பிரயோஜனமான காரியங்களுக்கு பிரயோஜனப்படுகிறது. அந்த பிரயோஜனமான காரியங்களுக்கு பிரயோஜனப்படாதபடி, அந்த பாக்கியத்தை இழந்து போகாதபடி, அந்த பிரயோஜனமாயிருக்கிற உப்பாய் சாரமற்று போகாதபடிக்கு, தன்மை மாறாதபடிக்கு நீங்கள் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சபையோடு கூட சொல்லுகிறார். உப்பு எங்கே இருந்து வருதுன்னு உங்களுக்கு தெரியும். கடல் நீரிலிருந்து தான் உப்பு உருவாகிறது. வயல் நிலங்களை போன்ற பாத்திகளிலே அவைகளை கொண்டு வந்து அந்த நீரை தேக்கி வைத்து சூரிய ஒளியை படும்படியாக விட்டு விடுவார்கள். திரவத்தன்மையாகவே அது பல நாட்கள் இருக்கும். தெரியாதவர்களுக்கு அதை பார்க்கும்போது இது எதற்காக இப்படி தண்ணீர் பெருக்கி வைத்திருக்கிறார்கள் என்று ஒரு கேள்வி எழும்பும். ஆனால் அந்த உப்பு உருவாகும்படி அதற்காக பாடுபட்டவனுக்கு மட்டும்தான் தெரியும். இன்றைக்கு என்னுடைய கண்களுக்கு கடல் நீராய் இருக்கிற இந்த தண்ணீர் தான் ஒரு நாளைக்கு திடமாய் மாறப்போகிறது. சூரியனுடைய ஒளிச்சம் அதிலே பட 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 அது தான் என்கிற நிலையை மறந்து பிரயோஜனம் உள்ள உப்பாய் மாறுகிறது. அதுக்கு பேரு தான் உப்பளம் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். அதை நான் விவரித்து சொல்லலாம், எனக்கு நேரம் இல்லை. ஆகையினால அதை நான் சுருக்கமாக சொல்லிட்டேன். அப்படி உருவாகிற அந்த உப்பு எப்படி இருக்க வேண்டுமா? சாரமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. மண்ணினால சிருஷ்டிக்கப்பட்டு கர்த்தருடைய ஜீவ சுவாசத்தை பெற்று அவருடையதான செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் இருக்கிற நாமும் எப்படி மாறணும்? பிரயோஜனமுள்ள உப்பாய் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். உப்பை போல தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தன்மை மாறாததாய், ருசி உள்ளதாக, மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுகிற உப்பாக இருக்க வேண்டும். எப்ப உப்பு தன்னுடைய தன்மையை இழந்து போகிறதோ, ருசியை இழந்து போகிறதோ, அப்பொழுது அது எதற்கு உதவுமா? வெளியே கொட்டப்பட்டு வீணடிக்கப்படுவதற்கும் மனுஷர்களாலே ஏறி மிதிக்கப்பட்டு நடக்கப்படுகிறதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையும் உப்பை போல பிரயோஜனம் உள்ளதாக, தன்மை மாறாததாக இருக்கும் வரையிலையும் தான் நீங்கள் வெளியே கொட்டப்பட மாட்டீர்கள். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எப்ப நீங்க பிரயோஜனமற்றதான ஒரு வாழ்க்கை வாழுகிறீர்களோ, உப்பு தன்னுடைய தன்மையை இழக்கிறது போல நீங்கள் இழக்கிறவர்களாய், உங்களை தேவன் ரட்சித்த நோக்கத்தை, அபிஷேகித்த நோக்கத்தை, தன்னுடைய சரீரமாகிய சபையிலே உங்களை அவயங்களாய் வைத்த நோக்கத்தை மறந்து போகிறீர்களோ, அப்பதான் ஆண்டவரும் உங்களை என்ன பண்ணுகிறார்? போட்டு விடுகிறார். உப்பு வெளியே பிரயோஜனமற்றதாய் கொட்டப்படுகிறதை போல எவ்வளவு எச்சரித்தும் எவ்வளவு புத்தி சொல்லியும் செவி சாய்க்காத நிலைமையிலே நீ இருந்து கொண்டிருப்பாயானால்
தொடர்ந்து உன்னுடைய சாரத்தை இழந்து கொண்டிருப்பாயானால் கர்த்தர் என்ன பண்ணிடுவாரு? நம்மை கொட்டிடுவார். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க வாசிக்கிறதான வேளையில அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், வாசிக்கலாம். அவன் அவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் எனி டைம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்படி உங்க வாயிலிருந்து புறப்படுகிறதான வார்த்தைகள் எல்லா வேளைகளிலும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி தன்மை மாறாததாக எப்படி இருக்கணும்? வாசிங்க. எதிலா இருக்கணும்? உப்பால் சாரமேற்றப்பட்டதா இருப்பதாக. ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து புறப்படுகிறதான வார்த்தைகள், வசனங்கள் தன்மை இழக்காதபடி உப்பை போல சாரமுடையவைகளாயிருக்கணும், மற்றவர்களுக்கு பிரயோஜனமுடையதா இருக்கணும். இதுதான் வேதம் சொல்கிறது. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படாதிருப்பதாக. நீங்க பேசணும்னு விரும்பினீங்கன்னா மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை. அந்த நல்ல வார்த்தை என்ன இருக்கு? தேவ வார்த்தை. கெட்ட வார்த்தை என்ன? சிலர் சொல்லுகிறதை போல, உலகத்தான் சொல்றது போல, ஒரு மனுஷனுடைய அவயத்தின் ஒரு பகுதியினுடைய பெயரை சொல்லி சொல்லுகிறது கெட்ட வார்த்தையா? அது உலக பிரகாரமாக கெட்ட வார்த்தையா இருக்கலாம். அப்ப அதை நாம் பேசலாமான்னு சொன்னா கொன்னு விடுவார், நாக்க அறுத்துடுவார். கெட்ட வார்த்தை என்பது என்ன? பிரயோஜனம் இல்லாத, மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படாத, தன்மையை இழந்து போய் தேவன் நியமத்திற்கு மீறி பேசுகிற எல்லா வார்த்தைகளும் கெட்ட வார்த்தை. உன்னுடைய சுய இச்சைகளை நிறைவேற்றும்படியாக பேசப்படுகிற எல்லா வார்த்தைகளும் கெட்ட வார்த்தைகள். இந்த வார்த்தையை தான் சொல்றாரு வீண் வார்த்தை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப சுருக்கமா சொல்ல போறேன், 4 காரியம். ஏன் பூமிக்கு உப்பாயிருங்கள் என்று சொல்லுகிறார்? உப்பு சாரமுடையதாக இருக்கிறது போல நீங்களும் சாரமுடையவர்களாயிருங்கள் என்று சொல்லுகிறார். உப்பை கொண்டு கர்த்தர் இந்த பகல் காலத்தில் நமக்கு கற்றுத்தருகிற காரியம் என்ன? 4 காரியங்கள் உண்டு. 4ஐயும் முடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா ரொம்ப ஆழமா போகாம 4 காரியங்களை மட்டும் உங்களுக்கு சுட்டி காண்பித்து முடிக்கும்படி வாஞ்சிக்கிறேன். முதலாவது, உப்பு வெண்மையானது. உப்பை பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும்? வெண்மையானது. உப்பளத்துக்கு போயிருக்கீங்களா? அங்க உப்பை குவியலாக வைத்திருப்பார்கள். அந்த உப்பு எப்படி இருக்கும்? வெண்மையாயிருக்கும். உப்பாயிருங்கள், சாரமுள்ள உப்பாயிருங்கள். வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் உள்ளதான பிரயோஜனமற்ற உப்பாய் மாறிவிடாதபடிக்கு, தள்ளப்பட்டு போகிறதான ஆமேன் உப்பாய் போகாதபடிக்கு சாரமுள்ள உப்பாயிருங்கள் என்று சொல்கிறார். உப்பு கற்றுத்தருகிற முதல் காரியம் என்ன சொன்ன? வெண்மையானது. வெண்மைனா என்ன? பரிசுத்தம். இந்த உப்பை கொண்டு அநேக காரியங்களை சுத்திகரிக்கிறார்கள். எலிசாவின் நாட்களில் கூட பாழாயிருந்த தண்ணீரை என்ன பண்ணினாரு? சுத்திகரித்து குடிக்கத்தக்கதான பிரயோஜனம் உள்ளதாய் மாற்றினார். ஐயா, இந்த இடம் வாழ்றதுக்கெல்லாம் நல்லா இருக்கு. இந்த நிலம் பாழ் நிலம், இதனுடைய தண்ணீரை குடிக்க முடியல, பாழான தண்ணீர் அப்படின்னு சொன்னா, ஒரு தோண்டியில உப்பை கொண்டு வா, ஒரு தோண்டியில உப்பை எடுத்துட்டு வா, போட்டாச்சு, இப்ப எடுத்து குடி. நிலத்தின் பாலும் அற்று போனது, தண்ணீரும் ருசி உள்ள சுத்தமான தண்ணீராய் மாறிட்டு. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வெண்மை பரிசுத்தத்திற்கு அடையாளம். அப்ப தேவன் என்ன சொல்ல வர்றாரு?
நீ உன்னுடைய சாரத்தை இழந்து, தன்மையை இழந்து, வெளியே கொட்டக்கூடாதபடிக்கு பிரயோஜனம் உள்ள உப்பா இருக்கணும்னா உன் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் பக்தி விருத்திக்குரிய சாரம் உள்ளதா இருக்கணும்னா, பிரயோஜனம் உள்ளதா இருக்கணும்னா உன்னுடைய வாழ்க்கை வெண்மையானதா இருக்கணும். உப்ப போல பரிசுத்தம் உள்ளதா இருக்கணும். உப்ப போல உன்னுடைய பரிசுத்தத்தை எப்பொழுது நீ குறைய பண்ணுகிறாயோ அல்லது முற்றிலுமாய் இழந்து போகிறாயோ, அவருடைய பரிசுத்தத்திற்கு ஒப்பான பரிசுத்தம் உள்ளவனாய், பரிசுத்தம் உள்ளவளாய் நீயும் நானும் இருக்கும்படி அவருடைய பரிசுத்தத்திற்கு பங்காளியாய் நம்மை மாற்றினவர், பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாய் நம்மை மாற்றினார் என்று சொல்லி எபிரேயர் 12:10 வாசிக்கிறோம். அந்த தேவனுடைய கோபாக்கினையின் பாத்திரமாய் மாறிவிடுவோம். பிரயோஜனமற்ற உப்பாய் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் மற்றவர்களுடைய தேவ பக்தியை இழக்க செய்கிற வார்த்தைகளாய், சாரமற்று போன வார்த்தைகளாய், பிரயோஜனமற்ற வார்த்தைகளாய் மாற ஆரம்பிக்கும். வெண்மை குறையாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். அந்த காலங்களில் பார்த்திருப்பீங்க, இன்னொரு உப்பு வரும். என்ன உப்பு தெரியுமா? ஒன்னு வெள்ளையா இருக்கு, இன்னொன்னு அழுக்குடைய உப்பு வரும். அதுக்கு விலை கம்மி, கடையில வாங்கி வச்சிருப்பான். அழுக்கா இருக்குன்னா அவன் சொல்லுவான், ஒண்ணு இல்ல, மழையில கொஞ்சம் அழுக்காயிட்டு நீங்க தண்ணியில போட்டு பாருங்க, கிளியர் ஆயிரும். அந்த உப்பை எடுத்து தண்ணியில போட்டு கரைச்சோன்னா என்னதான் நிற்கும்? உள்ளால அழுக்கா இருக்கும். உன்னுடைய வாழ்க்கை அழுக்கடையாதபடி இருக்கணும். எல்லா வேளையிலும் வெண்மை குறையாதபடி இருக்கணும். ஏசாயா 1:18 பரலோகத்தின் தேவன் தம்முடைய தீர்க்கதரிசி ஆகிய ஏசாயாவை கொண்டு ஒரு காரியம் சொல்றார். வாசிங்க. வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும், கரைப்பட்டதை போல சிகப்பு நிறமாக சிவேரென்றிருந்தாலும், அந்த பாவங்களை கழுவி சுத்திகரித்து உறைந்த மழையை போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிகப்பா இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். பஞ்சு எதை குறிக்கிறது? வெண்மையை குறிக்கிறது. நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வரும் வரைக்கும் தான், அவருடைய சிலுவையின் சிநேகத்தினால நிரம்பும் வரைக்கும் தான், அவருடைய இரத்தத்தினால கழுவப்படும் வரைக்கும் தான் உங்களுடைய வாழ்க்கை அழுக்குள்ளதா இருக்கணும், மங்கின நிறமுடையதா இருக்கணும், இருதயத்தில் சுத்தம் இல்லாம இருக்கணும், அசுத்தம் நிறைந்ததா இருக்கணும். என்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறீர்களோ, அவர் உங்கள் மேல் தம்முடைய கிருபையை பொழிந்தருளி அவருடைய இரத்தத்தினாலே உங்கள் பாவங்கள் அற உங்களை கழுவி சுத்திகரிக்கிறாரோ, அன்னையிலிருந்து உங்க இருதயம் எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். அசுத்தமான யாதொன்றையும் நினைக்க கூடாது, பார்க்க கூடாது, பேசக்கூடாது, செய்யக்கூடாது. வெண்மை காத்து கொள்ளப்பட வேண்டியது. இயேசுவின் ரத்தம் வீணா போகுது, அதனால் அப்பப்ப என்ன அழுக்காக்கிக்கிட்டு அப்பப்ப கழுவிடுவேன்னு தேவ பிள்ளைகள் நினைக்க கூடாது. உனக்காக ஒரே தரம் தான் மரித்தார், உன் பாவங்களை ஒரு தரம் சுமந்து தீர்த்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்காக ஒரு தரம் ரத்தம் சிந்தினார். உன்னை ஒரு முறை கழுவி சுத்திகரித்த பின்பு மறுபடியும் 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 அந்த அசுத்தத்தை விரும்பி நீ செய்யக்கூடாது. தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நீங்க வேற எங்களை என்னன்னா உன்னுடையதான அசுத்தம் எங்கிருந்து வந்துடும்? உன்னுடைய கண்களின் பார்வையில் இருந்து வந்துடும், உன்னுடைய வாயின் வார்த்தைகளில் இருந்து வந்துடும் அசுத்தம். ஜாக்கிரதை. சிவேரென்று இருந்தாலும், ஆமென், அதை என்ன பண்றாரு? பஞ்சை போல வெண்மையாக்குகிறார். ஐயா, வெண்மையா மாற்றார். ஐயா, அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீயும் அவருக்கு ஒப்பான பரிசுத்தமா இருப்பதற்கு மற்ற ஜனங்களை விட்டு உன்னை பிரித்து எடுத்தேன் என்று சொல்லி லேவியராகமம் 20:26 ஆண்டவர் சொல்றார். இதுக்கு அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல ஆண்டவர் அந்த வசனத்துல சொல்லுவாரு, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி மற்ற ஜனங்களை விட்டு உங்களை பிரித்து எடுத்தேன்.
மற்ற ஜனங்களுக்கு உள்ளால வச்சிருப்பேன்னா அவர்களுடைய அசுத்தம் உங்களையும் தொடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னான், நான் அசுத்த உடலுள்ள மனுஷன். காரணம் என்ன தெரியுமா? அது ஏன் தப்பு இல்ல, அசுத்த உதடுள்ளவர்களின் நடுவில் நான் குடியிருக்கிறேன். ஆண்டவர் பார்த்தாரு, இவனை சுத்திகரிச்சுட்டேன், இவளை சுத்திகரிச்சுட்டேன், வெண்மையாக்கிட்டேன். சிவேர் என்றிருந்த பாவத்தை நான் இப்ப வெண்மையாய் மாற்றிட்டேன், பரிசுத்தமா மாற்றிட்டேன், பாவங்கள் போக்க அவனை கழுவிட்டேன், சுத்திகரிச்சுட்டேன். இவன் இன்னும் ஆமென் ஜாதிகளோடு கூட கலந்திருப்பானால், இவள் இன்னும் ஜாதிகளோடு கூட கலந்திருப்பாளானால் இனியும் அசுத்தம் அடைந்து விடுவார்கள் என்று சொல்லி அந்த அசுத்தம் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் தன்னுடைய சரீரமாகிய சபையில அவயங்களாய் கொண்டு வந்து சேர்த்தார். கரங்களை கொட்டி அந்த சபையில தேவன் உலாவ ஆரம்பிச்சார். ஆமென், அல்லேலூயா. எதுக்கு தெரியுமா ஐயா? எதுக்கு தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாம் அவருக்கு ஏற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காக. அவருடைய பரிசுத்தத்தை உன்னுடைய பரிசுத்தத்தை நிறுத்து பார்க்கும்போது கொஞ்சம் கூட உன்னுடைய பரிசுத்தம் எதுவா இருக்கக்கூடாது, மாற்று கம்மியா இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். மாற்றுன்னா என்ன? குறைவுபட்டதா இருக்கக்கூடாது. அதனாலதான் தெய்வ பயத்தோடு பரிசுத்தத்தை என்ன பண்ணணுமோ, பூரணமாக்கணும்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது. ஒரு முறை சுத்திகரிக்கப்பட்ட பின்பு மறுபடியும் பாவம் செய்தா உனக்கு எனக்கு என்ன கிடையாதோ, மீட்பு கிடையாது என்று சொல்லி வேதம் சொல்லுது. ஆனா இன்னைக்கு கள்ள பயக்க அப்படி பிரசங்கிக்கல. ஒருக்கா இயேசுவே கழுவான்னு சொல்லிட்டியா, ஒரு ஞானஸ்நானம் முங்கி எடுத்துட்டியா, திருவிருந்துல பங்கெடுக்கிறியா, கர்த்தருடைய மேஜையம்பா மேஜையில பங்கெடுக்கிறியா, தசம பாகம் தர்றியா, காணிக்க தர்றியா, இனி என்ன செய்தாலும் கர்த்தர் உன்னுடைய பாவங்களை நினைக்க மாட்டாரு. என்ன வேணும்னா செய். ஞாயிற்றுக்கிழமை வந்து மன்னியுன்னா மன்னிச்சிருவாரு. நீ கேட்கலனாலும் அவர் மன்னிச்சிருவார். ஏன்னா இலவசமாய் கொடுக்கிற தேவன். சகோதர சகோதரி ஜாக்கிரதை, வாலிபனே கன்னிகையே ஜாக்கிரதை. என் வேத புஸ்தகம் அப்படி சொல்லல. பரிசுத்தம் இழந்து இழந்து பெற்றுக்கொள்ளப்பட வேண்டியதல்ல, பெற்றுக்கொண்டதிலே வளர்ந்து பூரணப்பட வேண்டியது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை போல மாறும் வரைக்கும், என்னை மீட்டவருடைய சாயலுக்கு ஒப்பான சாயலாய் நான் மாறும் வரையிலும் என்னுடைய பரிசுத்தம் காக்கப்பட்டு பூரணத்தை நோக்கி வளர வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நானும் ஆண்டவரும் ஆமென் ஒன்றை போல மாற வேண்டும். சிலர் சொல்லுவாங்க, உலகத்தில் இருக்கும்போது அதுக்கு சாத்தியம் இல்லை, அதெல்லாம் பரலோகத்துக்கு அப்படின்னு மாறலைன்னா பரலோகத்துக்கே போக மாட்டேன். யார் உனக்கு சொல்லி தந்தா? பைபிளை நல்லா படிச்சுக்கிட்டு பிரசங்கம் பண்ணு. எங்கேயோ இருக்கிற ஒரு வசனத்தை பிடிச்சு வச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டு நிக்காத. பழைய ஏற்பாட்டில் ஆகட்டும் புதிய ஏற்பாட்டில் ஆகட்டும் பரிசுத்தத்தை இழந்து இழந்து பெற்றுக்கொள்ள முடியாது. பெற்றுக்கொண்ட பரிசுத்தத்தில் வளர்ந்து காத்து பூரணப்படணும். அதுக்கு தான் சபை அழைக்கப்பட்டிருக்குது. ஒருபோதும் வெண்மை மாறாம உன்னை காத்துக்கிடணும். ஆமென் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. வெண்மை கொஞ்சம் கூட என்ன பண்ணிடக்கூடாது, மங்கிடக்கூடாது. சில வெள்ளை ட்ரெஸ் எடுக்கும் போது நல்லா தான் இருக்கும், பார்க்க கண்ணுக்கு பளிச்சுன்னு இருக்கும். ஆனால் நம்ம வாஷ் பண்ணுறதை வச்சு தான் இருக்கு. ஒழுங்கில்லாமல் வாஷ் பண்ணணும்னா கொஞ்சம் நாளையில் வெண்மை மாறி என்ன பண்ண ஆரம்பிக்கும், டல்லாக ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்ச நாள் போகும்போது அது வெள்ளையா ஐவரியா, அதுக்கு ஒரு கலருக்கு ஒரு பேர் உண்டு. என்ன கலரு இது? வெள்ளையா பழுப்பு நிறமா? சந்தேகம் வந்துடக்கூடாது. எதை பழுப்பு தான், கொழுப்பு வடிஞ்சதுனால பழுப்பாயிற்று, வெண்மை குன்ற ஆரம்பித்து விட்டது. நீ பழுப்பானது போல பருப்பு போல பேசிக்கிட்டு இருக்க. தேவன் பொறுத்து கொள்ள மாட்டார். காத்துக்கொள், வளரு, பூரணப்படு ஆண்டவரை போல. ஆமென், ஆமென். அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசமாய் இருக்கிறாரு. நீயும் நானும் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடையும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். கரங்களை கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. உப்பினுடைய முக்கியத்துவம் ஆண்டவருக்கே நல்லா தெரியும். ஆமென் சொல்லுங்கள். அடுத்து நான் சொல்றேன், அதை
சுவேர் என்றிருந்தாலும் வெண்மையாக்குகிற கர்த்தர். சோப்பா கள்ளர் மாறி கிடந்த உன் வாழ்க்கையை தான் கர்த்தர் வெண்மையாக்கினார். தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒப்பாய். அது காத்துக்கொள்ள வேண்டியது உண்மையில் விழுந்த கடமை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி சுத்திகரிக்கும்னு சொல்லி வேதம் சொல்லுது. எப்ப ஐயா? எப்ப? 1 யோவான் 1:7 வாசித்தீங்கன்னா, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால். இருளிலிருந்து ஒளிக்கு வந்த நீ இனி இருளிலே திரும்பாதபடிக்கு ஒளியை காத்துக்கொள்கிறவனாய், ஒளியின் வழியிலே நடக்கிறவளாய் இருந்தாதான். அந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கும். ஆமாவா இல்லையா? ஆமென். நீ ஒளியை விட்டுக்கிட்டு போனேன்னா சுத்திகரிப்பேன்னு சொல்லுது. அந்த வசனத்தை வாசிங்க. நிறைய பேருக்கு சந்தேகமா இருக்கு, நம்ம பைபிள் அப்படி இருக்கான்னு. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில நடந்தால். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பகுதியை நிறைய பேர் படிக்கவும் மாட்டாங்க, தெரியவும் செய்யாது. எந்த பகுதி? அவர் ஒளியில் இருக்கிறது போல. அதுக்கு அர்த்தம் தெரியுமா? அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தத்தின் வழியிலே நடந்தால். புரியுதா உங்களுக்கு? நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். இப்பதான் என்ன பண்ணுது? அந்த ஒருவரோடு ஒருவர் என்னது? கர்த்தரோடு நானும் அவர் என்னோடும் ஐக்கியப்பட்டிருப்போம். ஆமென். ஒளியும் ஒளியும் தான் சேரும், இருளும் ஒளியும் சேராது. ஆண்டவரே கேட்டுட்டாரு. ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் அது என்ன தொடர்பு? அதுக்கு ஆண்டவரே நாம் பாதி நீ பாதியா இருந்துரும். வேண்டாம், நான் முழுமையுமா வர்றேன். ஒத்துக்கிறியா? ஒரு அறையை வாடகைக்கு விட்டுட்டு வாடகைக்கு எடுத்தவங்கிட்ட போய், நான் தினமும் இந்த அறைக்குள்ளால வருவேன், எனக்கு பொருள் எல்லாம் இங்க இருக்கு, நான் அப்பப்ப வருவேன், நீ தடை பண்ணக்கூடாதுன்னா எத்தனை பேர் ஒத்துக்கிடுவீங்க? வாடகை கொடுக்குறீங்க. ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி உங்களை விலைக்கிரயமாய் கொண்டிட்டாரு. இனி நீர் பாதி நாம் பாதியா இருப்போம்னு சொன்னா ஒத்துக்கிடுவாரா? இல்லை. நீ என்னை போல இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவன். வெண்மை பாரக்கூடாது. ஆமே. நான் இந்த ஒரு காரியத்தை மட்டும் இன்னைக்கு முடிக்கலான்னு நினைக்கிறேன். வெண்மை குறையாதபடி பாதுகாக்கணும். எப்ப உன்னுடைய வெண்மை குறையுதோ, பரிசுத்தம் அளவு குறையுதோ, அங்கே சாரமற்றவளாய் மாறிடுவ. வெளியே கொட்டப்படுவதற்கு, மற்றவர்களால் மிதிக்கப்படுவதற்கு உரியவளாய் மாறிடுவ. ஏன் பரிசுத்தத்தை குறைய பண்ணுகிறோம்? உன்னை எதற்காக மீட்டார், அழைத்தார் என்கிற நோக்கம், எதற்கு, எப்படி கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்கிறதான அந்த உணர்வை இழந்து நீ போகிறதான வேளையில் உனக்கு தேவன் கொடுத்த ஒளியாகிய பரிசுத்தத்தை என்ன பண்ணிடுற? இருளாக்கி கொள்ற. ஆண்டவர் சொல்றாரு, இப்ப உனக்கு எனக்கு இனி என்ன கிடையாது? ஐக்கியம் கிடையாது. நம்ம ரெண்டு பேரும் யாரா இருந்தோம்? ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருந்தோம். ஒண்ணுக்குள்ளால ஒன்னா இருந்தோம். கரங்களை கொட்டி. எத்தனை பேருக்கு புரியுது? ஐயா, நீ நானும் எப்படி இருந்தோம்? நீ ஒளியில நடந்த போது நீ நானும் எப்படி இருந்தோம்? ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு ஒண்ணுக்குள்ளால ஒன்னா இரண்டரை கலந்திருந்தோம். ஆமே. இப்ப நீ என்ன பண்ணிட்ட? ஒளியிலிருந்து மறுபடியும் எங்க போயிட்ட? இருளுக்கு போயிட்ட. இனி உனக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஆமே. அல்லேலூயா. ஐக்கியத்தை முறித்துக் கொள்கிறார். நீ அந்த ஐக்கியத்தை காத்துக்கிட்டு ஒளியில நடந்தேன்னாதான் அடுத்த வார்த்தை சொல்லுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் கழுவி என்ன பண்ணுமா? சுத்திகரிக்கும். நான் சும்மா வந்துகிட்டு போனா சுத்திகரிக்குமா? ஏன் நான் சும்மா வந்துகிட்டு போனா இயேசுவின் இரத்தம் என்ன சுத்திகரிக்குமா? 9வது வசனத்தை வாசிங்க. ஐயா, நான் பாவங்களை அறிக்கையிடணும், ஒத்துக்கொள்ளணும். என்னுடைய பாவங்கள் இவ்வளவு திரளாய் இருக்கிறதா ஆண்டவரே? நான் இவ்வளவு பெரிய மீறுதலுக்கு உட்பட்டு நான் பாவம் செய்திருக்கிறேன் ஆண்டவரே. என் பாவங்கள் கணக்கில் அடங்காதவை ஆண்டவரே. ஒரே வார்த்தைகளை அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த குற்றங்களை பொறுத்து மன்னிச்சரணும்னு சொன்னா கடைசி வரைக்கும் நீ மன்னிப்பு வாங்க போறது கிடையாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நீ என்ன செலுத்தணும்? கிரயம் செலுத்த வேண்டும்.
இயேசு கிரயம் செலுத்தி இருக்காரு. நீ சும்மா போனா போதும். சும்மா போனா ஒன்றும் நடக்காது. நீ சும்மா போனா அவர் எப்படி இருப்பாரு? சும்மா இருப்பாரு. ஆமென். நீ கிரயம் செலுத்தினா என்ன பண்ணுவாரு? ஹல்லேலூயா. ஆமென். உன்னை ஜீவ பலியா ஒப்பு கொடுன்னு சொன்ன பலிபீடத்தை யாரி படுத்து கிடந்துகிட்டு பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை படைச்சிட்டேன். என்ன பண்ணணும்? நீ குற்ற நிவாரண பலியா, பாவ நிவாரண பலியா, சமாதான பலியா, என்ன பலியின் தன்மை என்பதை உணர்ந்து சர்வாங்க அகன பலியா, அதற்குரிய பிரமாணத்தின்படி என்ன பண்ணணும்? பலி பொருள் கொல்லப்படணும், சுயம் அழியணும், தோல் உரிக்கப்படணும், துண்டு துண்டா துண்டிக்கப்படணும், கழுகப்படணும், அதுல இருந்து மாற்ற வேண்டியதெல்லாம் மாற்றணும். ரத்தத்தை எங்க தெளிக்கணும்? பலிபீடத்தில் தெளிக்கணும். மீதிய பலிபீடத்துக்கு அடியில கொண்டு போய் என்ன பண்ணணும்? ஊற்றணும். அதுக்கு பிறவைக்கு அக்னியில என்ன பண்ணணும்? அதை தகனிக்கணும். அதுதான் சுகந்த வாசனையின் பலி. பலிபீடத்தில் சும்மா போய் யாரை படுத்துக்கிறேன்? பலிபீடத்தில் என்னை பரனே, நான் சும்மா அசையாம இருப்பேன். நீர் வேணும்னா என்ன மாற்றணும்னா நான் எழுதி வச்சு தரேன். கடைசி வரைக்கும் அவர் உன்னை மாற்றவே மாட்டாரு. நீ இருக்கிறது போல இரு, சும்மா இரு. அவரும் இருக்கிறது போல சும்மா இருப்பாரு. கடைசியில் ஐயோ, ஐக்கியம் உடைக்கப்படுவதற்கு இடம் கொடுத்துடாத, உறவு முறிக்கப்படுவதற்கு இடம் கொடுத்துடாத. கிறிஸ்துவுக்கும் உனக்கும் உள்ளதான உறவு, கிறிஸ்துவுக்கும் உனக்கும் உள்ளதான ஐக்கியம் சாதாரண ஐக்கியம் அல்ல. அந்த ஐக்கியத்தில் இருள் வந்துச்சுன்னா ஒளி தானாக விலகி போயிடும். அதுக்கு பிறவைக்கு தான் ரத்தம் என்ன பண்ணுதுன்னு சொன்னேன்? பாவங்களை எல்லாம் சுத்திகரிக்கிறது. எப்ப நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் அறிக்கையிடுறதுல ரெண்டு, ஒன்று ஒத்துக்கொள்ளுதல், இரண்டு நீதிமொழிகளில் சொன்னபடி விட்டு விட்டு. இன்னைக்கு நமக்கு எங்கேயோ ஒரு மூலையில் தட்டுது பாவம் இல்ல, சோத்துறோம். ஆனால் கடைசி வரைக்கும் என்ன பண்ண மாட்டோம்? பாவத்தை விட்டு விலக மாட்டோம். நீதிமொழிகள் 28:13 வாசிச்சு பாருங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் வருவான். பாவத்தை மறைக்காதபடி ஒத்துக்கொள்ளணும். அவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்து விட்டு விலகணும். விட்டு விலகிறது நான் என்ன தெரியுமா? இனி இந்த பாவம் செய்ய மாட்டேன். ஒருக்க வாயை சிலுவையில் அரைஞ்சிட்டேன்னா அடுத்து நான் அதில் பிடுங்கிக்கிட்டு வந்து மறுபடியும் வாயை என்ன பண்ண மாட்டேன்? அசுத்த உதடா மாற்ற மாட்டேன். ஒரு முறை கையை வரைஞ்சிட்டேன்னா இப்படி நீ தனித்தனியாக வரைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அங்கே தான் பிரச்சனை. ஆமென். அறையாத பகுதி என்ன பண்ணுது? மறுபடியும் இருளை தேடுது. மொத்தமா அரைஞ்சிரு. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி பிழைத்திருக்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளால பிழைச்சிருக்கிறாரு. முற்றிலுமா அரைஞ்சிரு. இனி ஒருபோதும் கலந்துகிட்டு வரணும்னு நினைக்காத. விழுந்து விழுந்து எழும்புவதல்ல பரிசுத்தம். ஒரு முறை தேவன் கொடுத்த பரிசுத்தத்தை எல்லா சூழ்நிலையிலும் காத்து கொண்டு அதிலே வளர்ந்து பெருகுவது தான் பரிசுத்தம். பாவம் என்று தெரிந்து விட்டுவிட்ட காரியத்தை மறுபடியும் செய்து மன்னியும் மன்னியும் என்று கேட்பதல்ல பரிசுத்தம். விட்டு விலகின காரியங்களை மறுபடி செய்யாமல் உன்னை எல்லா காவலோடும் காத்துக்கொள்வது பரிசுத்தம். சும்மா பரிசுத்தம் என்கிறது ஒரு வார்த்தை இல்லை, அது வாழ்க்கையின் அனுபவம். அது தேவனுக்கும் எனக்கும் உள்ள உறவு, அது தேவனுக்கும் எனக்கும் உள்ள ஐக்கியம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பரிசுத்தம் காக்கப்படுவதற்கு எதை வேண்டுமென்றாலும் தியாகம் பண்ணுவனே தவிர என்னை மட்டும் அசுத்தத்திற்காக ஒருபோதும் தியாகம் பண்ண மாட்டேன். அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய நல்ல தீர்மானம். பலிபீடத்தில் தகனிக்கப்பட்டது உண்மைன்னா மிச்சம் என்ன இருக்கும்? சாம்பல். சாம்பலை எடுத்து நல்லா சாம்பல் ஆனதுக்கு அப்புறம் எடுத்து இப்படி பண்ணி பாருங்க, என்ன இருக்கும்? எனக்கு கண் அங்கே இருக்கும், எனக்கு வாய் அங்கே இருக்கும், எனக்கு செவி அங்கே இருக்கும், எனக்கு கை அங்கே இருக்கும், எனக்கு கால் இருக்கும், எனக்கு இருதயம் லபக்கு லபக்கு லபக்குன்னு துடிச்சுக்கிட்டு இருக்கும். அப்படியா?
இல்ல, ஒண்ணும் இருக்காதுயா. எடுத்து நவடி பார்த்தா ஒண்ணும் இருக்காது. அதுதான் நானாய் மாற வேண்டும். நான் அல்ல. நான் செத்து போயிட்டேன். கோதுமணி மணியான அந்த நிலத்திலே விழுந்து சாகிறதை போல, தன்னை அழித்து போடுகிறதை போல நான் இப்ப பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைச்சிட்டேன். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இனி நான் அல்ல, நான் அல்ல, நான் அல்ல, என்னை தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு பங்காளியாய் அழைத்த தேவன் எனக்குள்ளார வாசமாய் இருக்கிறார். அவர் ஐக்கியமா இருக்கும்போது தான் எது பாவம் எது பரிசுத்தம் என்கிற தெளிவு இருக்கும். என்னை இருளாக்குறது எதுங்கிற அடையாளம் உனக்கு தெளிவாக தெரியும். ஐக்கியம் உடைஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் ஒன்று போல தெரியும். இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லாதது போல தெரியும். ரப்பர் தோட்டம் வச்சுருந்தவங்களுக்கு தெரியும். சில காலங்களுக்கு முன்னாடி ஆக்சிட்டி எப்போதுமே எப்படி இருக்கும்னா பச்சை தண்ணி போல இருக்கும். அது கெமிக்கல். நம்ம உடம்புல பட்டுச்சோன்னா அப்படியே என்ன பண்ணிடும், தோல் அப்படியே உள்ளால போயிடும், உடம்பெல்லாம் வந்து போயிடும், நெருப்ப விடையும். நெருப்பாவது நின்று எரிஞ்சு வேகும். இது அப்படி இல்லை. வித்தின் 5 செகண்டுக்குள்ளால என்ன பண்ணிரும், பட்ட இடம் முழுவதையும் என்ன பண்ணிரும், வேக வச்சிரும். நான் சொல்றது பல வருடத்துக்கு முன்னால. அந்த ஆசிட்டை என்ன பண்ணினாங்க, பச்சை தண்ணி இருக்க கலர்ல இருந்த அந்த ஆசிட்டில் என்ன பண்ணினாங்க, இன்னொரு ஆசிட்டு கூட இறக்குனாங்க. ரெண்டும் ஒரே ஆசிட் தான். என்ன, நம்ம கட்டன் டீ இருக்குல்ல, கட்டன் டீ அல்லது காஃபி, கருப்பு கட்டி காஃபி, இந்த மாதிரி காப்பிக்க கலர்ல இறக்குனாங்க. என்னையும் ஒரு தான் ஏமாத்திட்டான் ஐயா. நானும் குடித்தேன் ஐயா அதை கட்டன் காப்பின்னு நினச்சி ஒரே ஒரு வாய் எடுத்து உள்ளால ஊற்றுனேன். வெந்து எல்லாம் வந்து போனேன். என்ன, நான் சாவறதுக்கு குடிக்கல, நம்பி குடிச்சேன். துரோகியை நம்பி என்ன அவன் ராஜு ராஜுன்னு கூப்பிடுவான். அவனுக்கு அதுதான் ஷார்ட் ஃபார்ம். ஒரு நாள் சொன்னான், ராஜு கட்டஞ்சாய வச்சிருக்கிற எடுத்து குடின்னா. நமக்கு அந்த நேரத்தில் கொஞ்சம் கிடைச்சா நல்லா தான் இருக்கும். முன்பின் யோசிக்கல. இந்த மூக்காவது அது திறந்துடன் அந்த ஸ்மெல்ல உருவாக்கி இருக்க கூடாதா? அது எப்படி என்ன, நமக்கு நாசியெல்லாம் எரியிற அளவுக்கு குபீர்னு ஒன்று வரும் திறந்த உடனே. ஆனா எதுவும் வரல. எடா சூடா இருக்கான்னா, இல்லடா நல்லா ஆறி போயிருக்குன்னா. திறக்கவும் ஊத்தமும் சரியா இருந்து ஒரு வாய் இங்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கலர் மாறினதுல உள்ள மிஸ்டேக்கு. கலர் மாறுச்சுன்னு வச்சுக்கோய, உன்னை பார்த்து ஏமாறுறவங்க சிலர் இருக்கலாம், பரவாயில்ல. ஆல்ரெடி அதுவும் கலர் மாறி போயிருக்கும். கலரும் தான் ஒன்று சேரும். நான் வஸ்திர கலரை சொல்லல, உள்ளான மனிதனில் ஏற்படுகிற மாற்றம். மறுபடியும் இருள் கவ்விக்கொள்கிறதோ, பரிசுத்தம் குறைவுபட ஆரம்பிக்கிறதோ. தாவீதுடைய வாழ்க்கையில பழைய ஏற்பாட்டுக்காரன் நியாயப்பிரமாண காலத்தில் நடந்தவன், கிருபையின் பிரமாணம் இல்லை அவனுக்கு. அன்னைக்கு அவனை சுத்திகரிப்பதற்கு இயேசுவின் ரத்தம் இல்லை. அவன் பாவியாய் தன்னை மாற்றிக்கொள்கிறான். பரிசுத்தத்தை இழந்துட்டான். மேல் வீட்டு உப்பரிகையில் போய், மேல் வீட்டில் போய் பார்க்க கூடாத பார்த்து, சொந்தமாக்க கூடாதது சொந்தமாக்கி, கொல்லக்கூடாத ஒன்ன கொன்னதுனால இப்ப முழு பாவியா இருக்கிறான். இருள் அவனை பிடிச்சுக்கிட்டு. சங்கீதம் 38 வாசிக்கிறதான வேளையில அந்த பாவம் அவனை எதுவாய் படுத்திட்டுன்னு சொல்லி அங்க அறிக்கை இடுறான். 51 வரும்போது பாவ அறிக்கை இடுறாங்க. அதுல ஒரு வசனத்தை சொல்றேன். சங்கீதம் 51 சங்கீதம் 7வது வசனத்தை வாசிங்க. நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். ஆமென், அல்லேலூயா, ஆமென். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும் ஆண்டவரே, அப்பொழுது நான் சுத்தமாவே. என்னப்பா, நான் சுத்தாவே. என்னை கழுவி அருளும் ஆண்டவரே, அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் என்ன பண்ணுவேன், இழந்து போன வெண்மையை மறுபடியும் நான் சுதந்தரித்துக் கொள்வேன். கரங்களை கொட்டி, நீர் என்னை கழுவாதது வரையிலும், நீர் என்னை சுத்திகரிக்காதது வரையிலும், ஆமே, இழந்த ஒளி என்னிடத்தில் திரும்ப வருவதில்லை. இயேசுவே, அந்த ஒளி எனக்குள்ளாய் பூரணப்படும்படியாக, மறுபடியும் உமக்கும் எனக்கும் ஐக்கியம் உண்டாகும்படியாக, நானும் நீர் ஒன்றாய் மாறும்படியாக என்னை கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே. நான் வெண்மையாக மட்டும்
வெண்மையாக மட்டும் மறுபடியும் என்னுடைய பரிசுத்தம் எனக்குள்ளாய் வரும் வரையிலோ, நான் உம்மை போல மாறும் வரையிலோ, உம்மை போல உம்முடைய சாயலுக்கு ஒப்பான சாயலாய் நீர் ஒளியாய் இருக்கிறது போல நானும் ஒளியாய் மாறும் வரையிலோ என்ன சுத்திகரியும் ஆண்டவரே. நானும் அன்பையாயிருவேன், நானும் பரிசுத்தம் ஆயிருவேன். கதறாயா, அவன் செலுத்தின கிரையும் கொஞ்சம் அல்ல. நம்ம எல்லாம் எதை செய்தாலும் மன்னி ஆண்டவரேன்னு மனஸ்தாபப்படுறதுக்கு கூட நமக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. மன்னியம் ரொம்ப தட்டுச்சுன்னா மன்னியம், அதுக்கு மேலே தட்டுச்சுன்னா குத்தி பேசுறாரு. தேவஜனமே, உப்பு வெண்மையானது, அதுக்கு அழுக்குப்பா மாறி இருக்கக்கூடாது. அது தன்னுடைய தரத்தையோ நிறத்தையோ தன்னுடைய ருசியையோ தன்னுடைய சாரத்தையோ இழந்து போயிடக்கூடாது. இழந்துச்சுன்னா வட்டியில கொட்டப்பட்டு. என்னுடைய வாழ்க்கை இந்த பூமியில கர்த்தர் உப்பா வச்சிருக்கிறாரு. நீ ஒளியாகிய கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்டு இருளில் இருக்கிற ஜனங்கள் அந்த ஒளியாகிய கிறிஸ்துவனிடத்திற்கு கொண்டு வர வேண்டியது எம்மேலையும் உம்மேலையும் விழுந்த கடமை. தேவஜன பிள்ளையே, அருமையான தேவ பிள்ளையே, உம்மேலையும் விழுந்த கடமை கடமை கடமை. இன்னும் நானும் நீயும் ஒளியை விட்டுக்கிட்டு இருளுக்கு போயிட்டோன்னா எந்த ஒளியின் இடத்திற்கு அவர்களை கொண்டு வருவாய்? நீயே இருளில் இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னாரே, குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்கள் என்று சொல்லி, அப்படி வாழ போறியா? இல்லை, கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது, சர்வ வல்லவரை தரிசித்து தாள விழுகையில் கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது என்று சொல்லி ஒரு மனுஷன் கண்ணை திறந்துகிட்டு சொன்னானே, திறக்கப்பட்ட கண்ணோடு கூட பீலையாம் சொன்னானே, அதே போல கண்ணை திறந்து ஒளியாகிய கிறிஸ்துவோடு கூட உள்ள ஐக்கியத்தை புதுப்பிச்சுட்டு நானும் கிறிஸ்துவும் ஒன்றாயிருப்போம் என்று சொல்லி நல்ல தீர்மானத்தை எடுத்து வெளியே கொட்டப்படுறதுக்கு மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கு உரியதான தரங்கட்டு போகிற உப்பாய் அல்ல, பிரயோஜனமுள்ள உப்பாய், வெண்மை குன்றாதபடி பரிசுத்தம் குறையாதபடி அதை காத்துக்கொள்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி விரும்புகிறவர்கள் முழங்கால் படியிட்டு ஒரே ஒரு நிமிட நேரம் பூமிக்கு உப்பாயிருங்கள். உப்பானது சாரமற்று போனால் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனிதரால் மிதிக்கப்படுவதற்கும் தவிர வேறு ஒன்றுக்கும் உதவாது. உங்களுடைய வார்த்தைகள் எப்பொழுதும் உப்பினால் சாரமாக்கப்பட்டதாக இருக்கணும்னு பைபிள் சொல்லுது. இந்த காலை வேளையில் முதலாவது உப்பை கொண்டு சபையாகிய நமக்கு கற்றுத்தர்றது வெண்மை. வெண்மை பரிசுத்தம். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தம் உடையவர்களாக இருக்கும்படி மற்ற ஜனங்களை விட்டு உங்களை பிரிச்செடுத்தேன்னு சொல்றாரு. லேவியராகமம் 20:26 1 பேதுரு 1:15-16 சொல்றாரு, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாயிருங்கள் என்று சொல்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 4:7 சொல்லுது, அவர் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். அவருடைய சாயலுக்கு ஒப்பான சாயலாய் அவரை போல மாறாவிட்டால் அவரை தரிசிக்க முடியாது. இந்த உலகத்துல நீ கைவிடப்பட்டு கிறிஸ்துவின் ஆட்சியில எல்லாராலும் மிதிக்கப்பட்டு போவாய், பிரயோஜனமற்றவனை அற்றவளாய் மாற்றி போவாய். அன்பு வாலிபனே, கன்னிகையை, பிரிய சகோதர சகோதரி, கர்த்தர் கூட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் இருதயத்தை திறந்து, ஆண்டவரே என்னை வெண்மையாக்கும், ஆண்டவரே நான் வெண்மையாகணும், ஆண்டவரே எனக்கும் உமக்கும் உள்ள ஐக்கியம் பலப்படட்டும், ஆண்டவரே நான் பிரயோஜனமற்ற உப்பா மாறிடக்கூடாது, பிரயோஜனம் உள்ளதா என்னை மாற்றும்னு சொல்லி கரங்களில் கொடுத்து நம்ம ஜெபிப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.